அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, புத்தாண்டு ராசி பலன்கள். தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2026 கன்னி காலச்சக்கரத்துக்கு 6ஆம் ராசியான கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஆங்கில புத்தாண்டு பலன் பார்த்தாலும் சரி, தமிழ் புத்தாண்டு பலன் பார்க்கும்போது சரி, நம்ம வருட கிரகங்களுக்கு அந்த வருஷ கிரகங்களுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறோம். என்ன காரணம்னா, அது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்குமே அது பார்த்திங்கன்னா மனுஷனை போட்டு ஆட்டி படைக்கும். ஒன்றா நல்லது நடக்கும், இல்லைன்னா கெட்டது நடக்கும். அதுதான் அந்த அமைப்பே, சரிங்களா? ஏன்னா சனி ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு 2 வருஷம் டைம் எடுத்துக்குவார். ராகுக்கு 1.5 வருஷம் டைம் எடுத்துக்குவாங்க. குரு 1 வருஷம் டைம் எடுத்துக்குவாங்க. ஒன்றா நல்லது நடக்கும், கண்டினியூஸாக ஒரு லாங் டேர்மாக நடக்கும், இல்லை லாங் டேர்மாக கெட்டது நடக்கும். அதனால தான் வருடக்கிரங்களுக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறோம். இப்போ மாத பலன் தான் மாதம் நகரனால அது மனுஷனுக்கு பெருசாக இம்பேக்ட் கொடுக்காது. இந்த மாதம் நல்லாயிருக்கும், 2 மாதம் நல்லா இல்லாமல் இருக்கும், அதுக்கப்புறம் நல்லாயிருக்கும். அதனால் பெருசாக இம்பேக்ட் பண்ணாது. ஒரு வருஷம்னா இந்த வருஷம் எப்படி இருக்கும், பாசிட்டிவாக நெகட்டிவாக. அதனால தான் நம்ம வருட கிரகங்களுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ சனி பாருங்கள், உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கார். கலத்தர ஸ்தானத்தில் 7ஆம் இடத்துல இருக்கார். இதுக்கு பேர் கண்டக சனின்னு சொல்லுவாங்க. கன்னி ராசிக்கு 7ல் இருக்கார். மீன ராசியில் சனி இருக்கார். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல கர்மஸ்தானத்தில் தொழில் ஸ்தானத்தில் குரு மிதுன ராசியில் செஞ்சுரிச்சிட்டு இருக்காங்க. உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு பார்த்திங்கன்னா ராகு வரப்போகிறார். அதாவது 6ஆம் இடத்துல இருக்கிற ராகு உங்களுக்கு பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். கேது 12ல் இருக்கார். 12ஆம் இடத்துல இருக்க கேது 11ஆம் இடத்துக்கு போக போகிறார். இதுதான் இந்த அமைப்பு. இப்போ கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சனி பயிற்சி கிடையாதுங்க. ஏன்னா ராசிக்கு 7ல் சனி இந்த வருஷம் ஃபுல்லாகவே 2026 ஃபுல்லாக உங்களுக்கு 7ஆம் இடத்துல தான் இருப்பார். உங்கள் ராசிக்கு 11ல் குரு இருக்கார், சரிங்களா? அதாவது குரு வரப்போகிறார். 10ல் இருக்க குரு 11ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். இது எப்போ நடக்கும்? ஜூன் மாதம் 2ஆம் தேதி இந்த அமைப்பு வரும், சரிங்களா? குரு பயிற்சி நடக்கும். கடகராசிக்கு குரு வந்தாலே அது உச்ச குருவாக தான் இருக்கும். 12 வருஷத்துக்கு ஒரு தூரம் தாங்க அந்த அமைப்பே வரும், சரிங்களா? அப்போ கன்னி ராசிக்கு 10ல் இருக்க குரு 11ஆம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு வரனால நிறைய நல்லது நடக்க போகுது உங்களுக்கு. அது உச்சம் பெறக்கூடிய குரு சாதாரண விஷயம் கிடையாது. நிறைய பண விஷயத்தில் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும். தொழில் விஷயத்தில், வேலை விஷயத்தில், குடும்ப விஷயத்தில், பண விஷயத்தில், கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வருது, இந்த மாதிரி அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. லாபஸ்தானத்தில் குரு வந்துட்டாலே என்ன பண்ணுவார் தெரியுங்களா? லாபங்களை கொடுப்பாருங்க, பணத்தை கொடுக்க போகிறாரு. அதான் விஷயமே. பணம் வரப்போகுது, சம்பாதிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். பணத்தை கண்ணால் நிறைய பார்க்க போகிறீங்கன்னு அர்த்தம். இது எல்லாமே கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு நடக்க போகுது, சரிங்களா? அந்த குரு பாருங்கள், உங்கள் ராசிக்கு எங்கே பார்ப்பார்? மகர ராசி 7ஆம் பார்வையை பார்த்துடுறார், 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ திருமண வாய்ப்பு கைக்கூடி வந்துடும். குழந்தை பாக்கியம் கிடச்சிரும் உங்களுக்கு. ஏன்னா 5ஆம் இடம் அதிர்ஷ்டம், 7ஆம் இடம் அதிர்ஷ்டம். அப்போ குரு 5ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 7ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ 7ஆம் இடத்தை சனி மேலே பார்வை விழுகுது. சனிங்கிறது ஒரு தடங்களை பண்ணக்கூடிய கிரகம், பிரச்சனைக்கு உண்டான கிரகம். ஸ்லோ, சனியிலான ஸ்லோ தான். இப்போ குருன்னா வேகமாக கொடுத்துடும், சனிங்கிறது மெதுவாக நகரக்கூடிய பிளானெட்டு. அப்போ குரு பார்வை 7ஆம் இடத்துக்கு விழுகிறதும் 5ஆம் இடத்துக்கு விழுகிறதும் ஒரு சிறப்பான ஒரு அமைப்புன்னு சொல்லாங்க. திருமணமே ஆகாமல் இருந்தவங்களுக்கு, கல்யாணமே ஆகாமல் இருக்கவங்களுக்கு இந்த வருஷம் கல்யாணம் நடந்துடும். அது லவ் மேரேஜாக இருந்தாலும் சரி, அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட் மேரேஜாக இருந்தாலும் சரி, செகண்ட் மேரேஜாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு திருமண வாய்ப்பு கைக்கூடி வரப்போகுது, நல்ல வரன் அமைப்போகுது. 5ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. அப்போ பூர்வீக சொத்து இல்லாமல் இருந்தவங்க, பூர்வீக சொத்து கிடைக்காமல் இருக்கவங்களுக்கு பூர்வீக சொத்து கைக்கு வரும். குழந்தை பாக்கியம் முக்கியமாக சொல்லணுன்னா புத்திர பாக்கியம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் கிடைக்கும். எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ மருத்துவ செலவு, எவ்வளோ விரயங்கள், தேவையில்லாத செலவெல்லாம் பண்ணியிருப்பீங்க, எவ்வளோ பரிகாரம் பண்ணியிருப்பீங்க. கையில் குழந்தை இல்லைங்க சார், எங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கும், மன உளைச்சலாக இருக்குது, சொந்தக்காரங்க அப்படி இப்படிலாம் பேசுகிறாங்க, சுற்றி இருக்கவங்கிற மாதிரி பேசுகிறாங்க சொல்லிட்டு இருந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் அதிர்ஷ்டம் கிடைக்க போகுதுங்க. புத்திர பாக்கியம் கிடைக்க போகுது. திருமண வாய்ப்பு கைப்பிடி வரப்போகுது. பயன்படுத்திக்கங்க, ஒரு அருமையான காலம் இந்த வருஷம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா, அந்த குரு உங்களுக்கு 3ஆம் இடத்தையும் பார்த்துருவார். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறாரு. இப்போ 3ஆம் இடத்தை குரு பார்த்துட்டாலே பாருங்கள், முயற்சிகள் சக்ஸஸ் தான். நீங்கள் எப்பேற்பட்ட முயற்சி எடுத்திங்கனாலும் சரி, அதாவது ஒரு ட்ரான்ஸ்ஃபரை ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க, அது சக்ஸஸ் ஆகும். இன்னொரு லொக்கேஷன், ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறீங்க, ஒரு நாடுக்கு போகிறீங்க, அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிரும். நீங்கள் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்களுக்கு சக்ஸஸ் தான். வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்க, வேலை கிடைக்கும். சொந்த தொழில் அருமையாக முயற்சி பண்ணுறீங்க, சொந்த தொழில் அருமையாக அமைச்சிடும் உங்களுக்கு. இதெல்லாமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வருடமாக இந்த வருடம் கன்னிராசிக்காரங்களுக்கு அமையும், சரிங்களா? அதனால் பயப்படாதீங்க. முயற்சி ஸ்தானத்தை குரு பார்த்துட்டாலே நீங்கள் என்ன முயற்சி எடுத்தாலும் அது சக்ஸஸ் தாங்க. அதில் சந்தேகமே கிடையாது. இப்போ பாருங்கள், உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிற ராகு 5ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. அப்போ 5ஆம் இடத்துல இருக்கிற ராகு என்ன பண்ணுவார்? குழந்தைகளோட ஆரோக்கியத்துக்கு எடுக்கிறது இதெல்லாம் பண்ணுவார். ஆனால் அந்த குரு பார்வை ராகு மேலே விழுகிறதுனால அது பெருசாக பாதிப்பு கொடுக்காது. ஏதோ அடிக்கடி குழந்தைக்கு சின்ன சின்ன பிரச்சனை வருது, ஹெல்த் இஷ்யூஸ் கொடுக்குறது, சளி காய்ச்சல், இந்த மாதிரி லைட்டாக அப்படி வந்துட்டு போகுமே தவிர இது பெரிய அளவுக்கு கொண்டு போய் பிரச்சனையில் கொண்டு போய் விடாது. குழந்தைகளை விட்டு பெருசாக பிரியிற மாதிரி ஏற்படுத்தி கொடுக்காது. அதனால் கவலையப்பட வேண்டாம்.
பயப்படாதீங்க சரிங்களா. குழந்தைகள் எப்படி என்னென்ன பண்ண அவங்களுக்கெல்லாம் என்னென்ன தேவை, என்னென்ன பண்ணணும், எப்படி செட்டில் பண்ணணும் தான் நீங்கள் யோசிப்பீங்களே தவிர பெரிய பாதிப்புனா குழந்தைங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். அதிர்ஷ்டம் கிடைக்குங்க இந்த வருடம் உங்களுக்கு சரிங்களா. ஏன்னா 11ல் லாபஸ்தானத்தில் கொடுத்தா ஜாக்பாட்டாக மாறக்கூடிய அமைப்பு உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் இந்த குரு. அதாவது ஒன்றுமே இல்லாமல் இருக்கவும் ஜாக்பாட் அடிக்க போகுதுன்னு அர்த்தம். லாட்ரி ரேஸில் சம்பாதிக்கிறது, ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை சம்பாதிக்கிறது, பெரும் பணத்தை சம்பாதிக்கிறது, சொந்த தொழிலில் கொட்டி கட்டி பறக்கிறது, ஒரு 3 4 பிரான்ச் ஆரம்பிக்கிறது, இல்லை ஒருத்தர் சொந்த தொழில் பண்ணியிருக்கீங்க இன்னொரு பிரான்ச் ஆரம்பிக்கிறது, இல்லை வேலையில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் கிடைக்கிறது, இதெல்லாமே உங்களுக்கு ஜாக்பாட்டு தான். இதெல்லாமே அதிர்ஷ்டம் தான். இதெல்லாமே அந்த 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு அதிர்ஷ்ட குருவாக உங்களுக்கு வேலை செய்யும், லாப குருவாக உங்களுக்கு வேலை செய்யும். நிறைய பணம் வரும், கவலைப்படாதீங்க. கணவன் மனைவி உறவில் கசப்பு, திருமண பந்தத்தில் இப்போ கசப்பு, வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் வேண்டாம் டிவோர்ஸ் வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்குலாம் அந்த இதெல்லாம் உங்களுக்கு ரூட்டுக்குள்ளே சால்வ் ஆயிடும். குழந்தைங்களுக்காக வாழ்ந்துருவோம், சரி பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துடலான்னு ஒரு மனப்பக்குவத்தோடு தான் இருக்க போகிறீங்க இந்த வருஷம். குழப்பத்தில் இருந்த கன்னிராசிக்காரங்களுக்கு குழப்பங்கள் நிவர்த்தியாகி ஒரு தெளிவுக்கு வர போகிறீங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா 7ல் இருக்க சனி வந்து உங்களை குழப்பத்திலே வச்சுருப்பார். ஒரு மைண்டு ஆசோலேஷன் மைண்டே கொடுத்துட்ருப்பார். ஒரு தெளிவான சிந்தனை. பொதுவாகவே கன்னிராசிக்காரங்க புத்திசாலி தான். ஆனால் இப்போ 7ஆம் இடத்துல இருக்க சனி கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்கும். இப்போ குருவோட பார்வை சனி மேலே விழுகிறதுனால அந்த குழப்பங்கள் எல்லாம் கம்மியாயிரும் உங்களுக்கு. அப்போ தெளிவாக சிந்திக்க போகிறீங்கன்னு அர்த்தம். அதனால் பயப்படாதீங்க. கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும். கூட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு கூட்டு தொழில் சிறப்பாகவே உங்களுக்கு இருக்குன்னு சொல்லிடலாம். நிறைய நட்புகள் அந்நிய நபர்களோட பழக்க வழக்கங்கள், நல்ல நண்பர்கள் அறிமுகமாறுது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த வருஷம் கன்னிராசிக்காரங்களுக்கு அமையும் சரிங்களா. கேது பாருங்கள், கேதுவும் உங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. அது கேள யோகம்னு சொல்லுவாங்க, குரு கேது காம்பினேஷன். அப்போ கேது வந்து 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு போகிறனால கேள யோகமாக இருக்கிறனால பணக்காரன் ஆகக்கூடிய அத்தனை தகுதியும் இந்த வருஷம் கன்னிராசிக்காரங்களுக்கு இருக்குது. ஏன்னா ஒரு சில ராசிக்கு தான் குரு வந்து நல்லது பண்ணுவார். எல்லா ராசிக்கு குரு நல்லது பண்ண மாட்டார், எல்லா ராசிக்கும் சனி கெடுக்கவும் மாட்டார். ஆனால் இந்த வருஷம் குரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான இடத்துக்கு, அது ஒரு லாபஸ்தானத்துக்கு வர்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாதுங்க. பொதுவாகவே குரு வந்து 2ஆம் இடத்துக்கு வர்றது நல்லது, 5ஆம் இடத்துக்கு வர்றது, 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம், அதாவது 2 5 7 9 11 இந்த 5 இடத்துக்கு வர்றது தான் ஒரு நல்ல இடமா சொல்லப்பட்டிருக்கு. அந்த இடத்துல ஒரு இடம் தான் உங்கள் ராசிக்கு 11ல் வருது. அப்போ இந்த குரு ஒரு யோக குருவாக இருக்கும், அதிர்ஷ்ட குருவாக இருக்கும், லாபத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான குரு பயிற்சியாக உங்களுக்கு இருக்க போகுது. இந்த வருஷமே கன்னிராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக நீங்கள் வாழ போகிறீங்க, கொடி கட்டி பறக்க போகிறீங்க. உங்கள் வாழ்க்கை தலைகீழாக மாறப்போகுது. குழப்பங்கள் இல்லாமல் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ போகிறீங்க. நீங்கள் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சிக்கு உண்டான சக்ஸஸை நீங்கள் இந்த வருஷம் பார்த்தே தீருவீங்க. அதில் மாற்றமே கிடையாது. இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தை பாருங்கள், என்ன தசாபுத்தி போகுது, நீங்கள் என்ன நட்சத்திரம் ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்திருக்கீங்கன்னு பாருங்கள். அதாவது நீங்கள் வந்து உத்திர நட்சத்திரமா, இல்லை அஸ்த நட்சத்திரமா, இல்லை வந்து சித்திரை நட்சத்திரமா, சரிங்களா. இது எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க, என்ன நட்சத்திர பாதம், உங்கள் வயசு என்ன, இப்போ என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு, அந்த கிரகம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கா இல்லை பாதகத்தை செஞ்சிட்ருக்கா, சாதகமாக பாதகமாக, நல்லதா கெட்டதா, இது உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும். அதனால் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பார்த்து செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது சரிங்களா. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். நன்றி, வணக்கம்.